பைபிள் ஸ்டடியிலேமாய் நீர் எங்களோடு கூட இருந்து கர்த்தருடைய வசனத்தின் வெளிச்சம் எங்களுக்குள்ளே பிரசித்தம் தந்து எங்களை உணர்வுள்ளதாய் மாற்ற ஜெபிக்கிறோம். வேதனை உண்டாக்குகிற எல்லா வழிகளையும் ரிமூவ் ஃப்ரம் அஸ் லார்ட் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆமென் ஆமென். நாம் தொடர்ந்து ஆமென் கிறிஸ்துவர்களை பற்றின ஆவியானவருடைய ஊழியம். ஆமென். ஹோலி ஸ்பிரிட் ஃபார் ஆல், பட் புதிய ஏற்பாட்டில் எஸ்பெஷலி ஃபார் கிறிஸ்டியன்ஸ், பிலீவர்ஸ், மினிஸ்டர்ஸ். ஆமென். Holy Spirit ministry concerning the Christians. Amen. Christianity, Christian. Okay. பைபிள் ஸ்டடியில் இது நாலாவது சப்ஜெக்ட். மூன்றாவதாக கடந்த வாரத்தில் பார்த்தோம், பரிசுத்த ஆவியானவர் விசுவாசிக்கிற பாவிகளுக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர். பரிசுத்த ஆவியானவர் விசுவாசிக்கிற பாவிகளுக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர். இதை கேட்குறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் ஒரு மாதிரி தான் இருக்கும். என்ன விசுவாசிக்கிற பாவி, அவர் விசுவசித்து ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்குற அந்த நிமிஷமே அந்த அதிகாரம் வருது. ஆமென். அப்போஸ்தலர் 10:44 கொர்நேலிய வீட்டில் பேதுரு பிரசங்கம் பண்ணுறான். பிரசங்கம் பண்ணி புறஜாதிகள்லாம் இருக்கிறாங்க, ஜென்டைல்ஸ். அங்கே யாருமே ஞானஸ்தானம் எடுக்கலை, விசுவாசிகள் யாருமே கிடையாது, தேர் ஆல் அன்னோன். ஆமென். ஆனால் பாருங்கள், பேதுரு பிரசங்கிக்கிறான். இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டு அவங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த பிரசங்கம் புரிஞ்சிருக்குமோ தெரியாது, புரிஞ்சிருக்கலாம். ஆமென். எஸ், அதை புரிய வைத்து அறிய வைத்து நான் சொன்னல, ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னது என்று ஏதோ பேசுகிறாரே, ஏதோ சொல்கிறாரே, அட்லீஸ்ட் அவங்க என்ன கேட்டிருப்பாங்க, எங்கள் இருதயங்களை தரங்க, அவர் சொல்கிறது என்னன்னு எங்களுக்கு புரியட்டும் அப்படின்னு ஜெபிச்சிருப்பாங்க. அவ்வளோதான். அவங்க என்னன்னு சொல்கிறாருன்னே புரியலை, எங்களுக்கு புரிய மாட்டேங்குது, புரியட்டும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அந்த கேட்ட அடுத்த வினாடியே ஹோலி ஸ்பிரிட் அவங்க ஃபாலன், அவங்க மேலே ஆவியானுடைய வல்லம் இறங்குது. இறங்கின உடனே அவங்க எல்லாம் பாருங்கள், அதிக தரிசனம் சொல்கிறாங்க, அந்நிய பாஷை பேசுகிறாங்க, எல்லாம் கம்ப்ளீட் டோட்டலி சேஞ்ச். எப்படி இது நடக்குது? சீஷர்கள்லாம் ஆச்சரியப்படுறாங்க, எல்லாருமே அங்கே இருக்கிறவங்க விசுவாசிகள்லாம் ஆச்சரியப்படுறாங்க, எப்படி நடக்குது இது, எப்படி நடக்குது? சபையில் இவ்வளோ வருஷம் ஆகுது, விசுவாசிகளாக இருக்கிறோம், எத்தனை பேர் ப்ராஃபஸி சொல்கிறோம், எத்தனை பேர் இன்டர்பிரிட்டேஷன் பண்ணுறோம், எத்தனை பேர் டங்ஸை ப்ராப்பராக பேசுகிறோம், எத்தனை பேருக்குள்ளே ஹோலி ஸ்பிரிட்டினுடைய அந்த எம்பவர் இருக்குது. ஆமென். விசுவாசிக்கிற பாவிகளுக்குள்ளே அது இருக்குதுன்னா, விசுவாசித்திருக்கிற விசுவாசிகளாக இருக்கிற எபேசியர் 1 கொரிந்தியர் 1 விசுவாசிகளாக இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது என்று தான் ஆவியானவர் எழுதுகிறார். விசுவாசிகளாக இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு. அப்போது இன்றைக்கு கர்த்தர் ஸ்தோத்திரம், the Holy Spirit seals the believing sinner. இந்த நாள் சப்ஜெக்ட், ஆவியானவர் விசுவாசிக்கிற பாவியை முத்திரை போடுகிறார், இல்லை வாசம் பண்ணுகிறார், முத்திரை போடுகிறார். முத்திரை, சீல், விசுவாசிக்கிற பாவி. ஆமென். 2 கொரிந்தியரில் 1 22 அவர் நம்மை முத்தரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தையும் கொடுத்திருக்கிறார். ஆமென். எஸ். ஆமென். And given the earnest of the Spirit. Earnest means அச்சாரம். அதுக்கு ஆங்கிலத்தில் என்ன போட்டிருக்குன்னா earnest. Amen. And given the earnest of the Spirit in our hearts. In our hearts. நம்முடைய இருதயத்தில் அந்த ஒரு earnest means down payment, guarantee, security, இப்படி நிறைய அர்த்தம் வருது அதுக்கு. டவுன் பேமெண்ட், கேரண்டி ஆர் செக்யூரிட்டி. அச்சாரம்னா நீங்கள் ஒரு கடைக்கு போனால் ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா அந்த பொருளுக்குரிய முழு பணம் இல்லாட்டினாலும் கேரண்டியாக நான் இதை வாங்குவேன்னு ஒரு அச்சாரம் கொடுக்குறீங்கல்ல. அச்சாரம்னா புரியுது சுத்த தமிழில்? முன்பணம் செலுத்துறது, அதாவது இனிஷியல் பேமெண்ட் அப்படி சொல்லலாம். இனிஷியல் பேமெண்ட் அப்படி கொடுத்துட்டு போகிறேன், இந்த ப்ராப்பர்ட்டி எனக்கு தான். எஸ், பாருங்கள் எப்படி அந்த வசனத்தில் எப்படி இருக்குது பாருங்கள். அந்த அச்சாரம்ங்கிற வார்த்தைக்கு அண்ட் கிவன் த earnest ஆஃப் த பேமெண்ட். earnestனா டவுன் பேமெண்ட் அண்ட் கேரண்டி, செக்யூரிட்டி. அப்போது வேதம் சொல்லுகிறது போல் இதை செயின்ஸ் சீல்னு கூட சொல்லுவாங்க. செயின்ஸ் சீல். ஆமென். இது யாருக்குன்னா பரிசுத்தவான்கள் மேலே முத்திரை.
அதான் விசுவாசிகளாக இருக்கிற நம்ம மேலேயே, விசுவாசிகளாக இருக்கிற பரிசுத்தவான்கள் அப்படி கூட எடுக்கலாம். ஆமென். சீல் பை காட். எசேக்கியேல் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் கர்த்தர் அவனை நோக்கி, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவப்போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளின் நிமித்தமும் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷரின் நெற்றியிலே அடையாளம் போடு. பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷர், ஐயோ இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்குதே, என்னை சுற்றி இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குதே, பெருமூச்சு விட்டு அழுகிறான். அவங்க யாராக இருந்தாலும் சரி பெருமூச்சு விட்டு அழுகிறாங்க. பாவத்தின் நிமித்தம், பாவிகளின் நிமித்தம், அக்கிரமத்தின் நிமித்தம் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷரின் நெற்றியிலே அடையாளம் போடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. இதில் நீங்கள் எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தை வாசிங்க. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்ம இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரர் ஆகும்படி முன்குறித்திருக்கிறார். பார்த்தீங்களா? தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்ம இயேசு கிறிஸ்து மூலமாய் பாவிகளாக இருந்த நம்மை எப்படி அவர் முத்திரை போடுறாரு, எப்படி நமக்குள்ள சீல்டு பிலீவராக மாற்றுறாரு, தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி. சித்தம்னா இங்கே பார்த்தீங்களா, டவுன் பேமெண்ட். அந்த 2 கொரிந்தியர் 1:22 அவர் நம்மை முத்தரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தையும் கொடுத்திருக்கிறார். இது வந்து ரொம்ப ஆழமான ஒரு சப்ஜெக்ட். அந்த உங்களை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு உங்கள் மேலே ஒரு அடையாளத்தையோ ஒரு காரியத்தையோ போட்டு விட்றான்னு வைங்களேன், அது பல வருஷம் கூட ஆகலை. எனக்குலாம் அது நடந்தது. என்னுடைய வாழ்க்கையில் சின்ன வயசில் அது நடந்தது. இந்த டவுன் பேமெண்ட், த கேரண்டி. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அது எங்கேயோ மலையில் உருண்டு, கடலில் உருண்டு, அங்கே உருண்டு, இங்கே உருண்டு, காட்டில் உருண்டு, மேட்டில் உருண்டு, அந்த கண்டெய்னர் எங்கெங்கெல்லாமோ விழுந்து வந்திருந்தாலும் அது ஒருவரும் கை வைக்காதபடி கர்த்தர் முத்திரை போட்டு பாதுகாத்தார். ஆமென். அதுதான் அது. அப்போ அவர் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி நம்ம இயேசு கிறிஸ்து மூலமாக, இயேசு யார்? ரட்சகர், ரெடீமர். ஜீசஸ் மீன்ஸ் ரட்சகர். அப்போ நம்ம இந்த முத்திரை மூலமாக அவர் நம்மளை விடுதலை ஆக்குகிறார். ரட்சகரான இயேசு கிறிஸ்துக்குள்ளே விசுவாசி ஆக்குகிறார். அப்புறம் இயேசு கிறிஸ்து மூலமாக, கிறிஸ்துனா அனாயிண்டட் ஒன், அபிஷேகம் பண்ணப்பட்டவருக்குள்ளாக நம்மளை முத்தரிக்கிறார், ரட்சிக்கிறார், ஆன் த ஸ்பாட் முத்தரிக்கிறார். சீல்டு ஒன். ஆமென். எஸ். என்ன சீல்? அனாயிண்டட் ஒன். எஸ். அபிஷேகத்தினால உங்களை நிரப்புகிறார். ஆமென். மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படிக்கு முன்குறித்திருக்கிறார். நம்பர் 4, 4வது வசனத்தை வாசிங்க. எபேசியர் 1:4. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாக இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. சூசன். முதல்ல உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நம்ம என்ன செய்கிறாராம்? தெரிந்து கொள்ளுகிறார். 5ஆம் வசனத்தில் பாருங்க. 5ஆம் வசனம், பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக. அடாப்ஷன். ஆமென். having predestinated us unto the adoption of children by Jesus Christ to himself. Adoption means என்னதுமா? அடாப்ஷன் என்னது? பிரியமானவருக்குள் தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக. அடாப்ஷன்னா நம்ம அடாப்ட் எடுத்துக்கொள்ளுகிறது, தத்தெடுத்துக்கொள்கிறது சொல்லுவாங்கல்ல. மகிமையின் புகழ்ச்சியாக, நம்மளை மீட்டெடுக்கிறதுக்கு மகிமையின் புகழ்ச்சியாக. ஆமென். ஸ்தோத்திரம். அடுத்தது பாருங்க, 6ஆம் வசனத்தை வாசிங்க. தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே chosen, adopted, accepted. 6ஆம் வசனத்துல accepted, 4ஆம் வசனத்துல he chosen, 5ஆம் வசனத்துல he adopted, 6ஆம் வசனத்துல accepted. Hallelujah. Amen. Yes. Wherein he hath made us accepted in the beloved. தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். எஸ். அப்போ இவ்வளோ காரியங்களை செய்கிற கர்த்தர், பரிசுத்த ஆவியானவர், தேவனுடைய வாக்குறுதி அனைத்திற்கும் அவர் நம்பகமானவர். எஸ், அப்படித்தான் சுத்த தமிழ் அப்படி சொல்ல. நம்பகமானவர், நம்பப்படத்தக்கவர் இல்லை நம்பகமானவர். நம்பப்படத்தக்கவர் சொல்கிறத விட நம்பகமானவர். இட்ஸ் அ கேரண்டி பர்சன். ஹல்லேலூயா. நம்பகமானவர்.
என்பதற்கான உத்தரவாதம் அவர். உத்தரவாதம், எஸ், உத்தரவாதம். அதனால தான் எபேசியர் 1:4 chosen, எபேசியர் 1:5 adopted, எபேசியர் 1:6 accepted. ஹல்லேலூயா, ஆமென். இப்போ எபேசியர் 1:12 அதனுடைய 14 ரெண்டையும் வாசிங்க. தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக, தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரராகும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்டோம். 14 அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. பர்ச்சேஸ்டு பொசிஷன். ஆமென். சீல்டு ஒன் மாத்திரமல்ல, பர்ச்சேஸ்டு பொசிஷன், அச்சாரமாக இருக்கிறார். அதுவும் அதே பதம் தான். அப்போ 2 கொரிந்தியர் 1:21 சொல்லுகிறது, ஆமென், உங்களோடு கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. எல்லா கிறிஸ்தவர்களும் பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். நல்லா கவனிக்கணும். ஆமென். எல்லாருமே அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க தான். ஆமென். பிஃபோர் தட் வி சீல். அந்த சீலில் நீங்கள் உண்மையாக இருக்கணும். அந்த சீல் உங்களை விடாது. எப்படியாவது உங்கள் மேலே ஒரு சீல் இருக்குன்னா, இப்போ சபையில் இருக்கிறோன்னா எபேசியர் 1:13 படிங்க. 1:13 நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வசனத்தை கேட்டு விசுவாசிகளாகிற போதே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். இங்க என்ன சொல்லப்படுகிறது? 2 கொரிந்தியர் 1:21 உங்களோடு கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. established us with you in Christ and hath anointed us is God. Amen. பழைய ஏற்பாட்டிலே தீர்க்கதரிசிகளும் ஆசாரியர்களும் ராஜாக்களும் நியாயாதிபதிகளும் இன்னும் ஆசாரியர்கள், தீர்க்கதரிசிகள், ராஜாக்கள், நியாயாதிபதிகள், இப்படிப்பட்டவர்களெல்லாம் கர்த்தர் அபிஷேகம் கர்த்தராலே அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள். அந்த அபிஷேகம் அவர்களை ஊழியத்திற்கென்று பயிற்றுவிக்கிறதாக இருந்தது. உண்மை. அவருக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் போது நாம் அவரை சேவிக்கவும் பரிசுத்தமாய் ஜீவிக்கவும் அவர் நமக்கு என்ன செய்கிறார்? உதவி செய்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. உதவி செய்கிறார். 1 யோவானில் பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனத்தில் நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். இது ஒரு வகையான அபிஷேகம். இதுக்கு என்ன சொல்றதுன்னா இனிஷியல் அனாயிண்டிங். முத்திரைக்கு அப்புறம் இது முத்திரையோடு சேர்ந்து கூட வரும். நீங்கள் என்ன சொல்லப்படுகிறது? பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். அறிந்திருப்பீங்களே ஒழிய டூயிங்ல இருக்காது. அறிந்திருப்பீங்க, எல்லாம் அறிந்திருப்பீங்க, ஆனால் உங்களால் ஆக்டிவேட்டில் அதை பண்ண முடியாது. அதுக்குன்னு ஒரு ப்ராப்பர் அனாயிண்டிங் இருக்குது. இதுக்கு பேர் என்னன்னா, ஆமென், எஸ், ஒன்று யோவான் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். 1 யோவான் 2:20. நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். எஸ், இதுக்கு என்ன போட்டிருக்கு பார்த்தீங்களா? பட் ஈ ஹாவ் அன் அங்ஷன் ஃப்ரம் ஹோலி ஒன் அண்ட் ஈ நோ ஆல் திங்ஸ். அங்ஷன்னா லைக் அனாயிண்டிங், நாட் அனாயிண்டிங். இது ஏற்கனவே நம்ம பைபிள் ஸ்டடியில் எடுத்துருக்கோம். அங்ஷன் UNCTION அப்படின்னா வேதம் சொல்லுகிறது அக்கார்டிங் டு த பேசிக். பேசிக்னா என்னது? அடிப்படையான ஒரு அபிஷேகம். இது அறிந்து கொள்ளத்தக்க அபிஷேகம். அறிந்து கொள்ளும். ஆமென். அறிந்து கொள்றது. இப்போ லீதியால் பாருங்கள், பவுல் பேசியவைகளை கவனிக்கும்படிக்கு, இந்த கவனிக்கிற வரைக்கும்
அவள் கேட்டுக்கிட்டே இருந்தா, அறிந்து கொள்ளணும்னு வர்றா. அறிந்து கொள்ளணும், என்ன சொல்கிறாங்க, என்ன தான் நடக்குது, என்ன தான் சொல்கிறாங்க, என்ன தான் இங்கே நடக்குது, ஆவிக்குரிய சபையில் என்ன தான் இருக்குது, எப்படி தான் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு புரியுது, ஆனாலும் எனக்கு ஃபுல்லாக புரியல சொல்கிறாங்கல்ல. தட்ஸ் த அங்ஷன், அறிந்து கொள்ளுகிறது. நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் அந்த அபிஷேகத்தில் ஒன்றும் பண்ண முடியாது, ஆனால் அறிந்திருப்பீங்க. ஆமென், அறிந்திருப்பீங்க. இன்னும் அதுக்கு எப்படி விளக்கம் கொடுக்குதுன்னா, லிட்டரலி அனாயிண்டிங் அப்படின்னு ஒரு பதம் வருது. அப்படின்னா அதை டிரான்ஸ்லேட் பண்ணால் பிக் மீ அப் அப்படின்னா என்னது? பிக் மீ அப்னா என்னது? இப்போ பேதுரு சமுத்திரத்தில் அமிழ்ந்து போகையில் நடந்து வந்தான். ஓகே, அது கர்த்தருடைய வார்த்தை, நீரே ஆனால் நான். அப்போ சீஷர்கள் ஒரு அபிஷேகம் பெற்றிருந்தாங்க தெரியுமா? ஆனால் அந்த அபிஷேகம் பெற்றிருந்து கூட இயேசு ஏன் அற்ப விசுவாசிகளையும் சொல்கிறார்? நீங்கள் அதுக்கு பெண்டகாஸ்டேக்கு அப்புறம் பெற்ற அபிஷேகத்தில் ஆவியானவர் யாரையாவது கடைஞ்சிட்டாராம் பாருங்கள். அவங்க தான் மற்றவங்கள கடிஞ்சுப்பாங்க. இங்கே கடித்து கொள்ளப்பட்டார்கள்னா இந்த அங்ஷன் ஆகிட்டு, இது ஒரு ஆழமான காரியம். சில வேளைகளில் பிசாசு அடங்கும், சில வேளை அடங்காது. சீசர்கள் சொல்லுவாங்க, எங்களால் துரத்த முடியலையே ஆண்டவரே. இயேசு மகிமைப்படலை, பரிசுத்தாவி ப்ராப்பராக அருளப்படலை, ப்ராப்பர் அனாயிண்டிங் அவங்க மேலே இல்லை. தட்ஸ் த அங்ஷன். அதுதான் பிக் மீ அப். ஆண்டவரே ரட்சியும் கதறான்ல. இன்றைக்கி நிறைய பேர் இந்த அபிஷேகம் தான் இருக்குது. சின்ன ஒன்றுக்கும் அழுகிறது, சின்ன ஒன்றுக்கும் கதறது. அபிஷேகத்தில் மேற்கொள்ளணும், வார்த்தையில் மேற்கொள்ளணும், ஜெபத்தில் மேற்கொள்ளணும். ஒரு வார்த்தை பிரச்சனையை மேற்கொள்ளணும். ஒரு வார்த்தை மிஞ்சி போனால் ஒரு நாள் 2 நாள், அதுக்கு மேலே போக விடக்கூடாது. ஹல்லேலூயா, ஆமென். உங்களுக்கு ஒரு வைராக்கியம் வரும். சாசகண்டெல்லாம் பயப்பட, நம்மக்கிட்ட இருக்கிற ஆவியை துரத்தினா போதும், ஐயோ இதெல்லாம் வேண்டாம், பயப்படக்கூடாது. ப்ராப்பர் அபிஷேகம் இருந்ததுன்னா, சீல் அனாயிண்டிங் இருந்ததுன்னா நீங்கள் போவீங்க, சத்துருடைய எல்லைகளுக்குள்ளே போவீங்க. அப்படிப்பட்ட பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஃபாஸ்டிங் இருந்து ஜெபிப்பீங்க. சத்ருவை முகமுகமாக ஒலிமுக வாசல் அவனை சந்திப்பீங்க. எஸ், பட் இந்த அங்ஷன் இருந்தனால தான் சீஷர்களால் என்ன செய்ய முடியலை அவங்கள. எஸ், இதுதான் பிக் மீ அப். அந்த மாதிரி தான் இது. ஆமென். இது பேசிக். ஓகே, நான் அதுக்குள்ள வரேன். இப்போ 1 யோவான் 2:27 பாருங்க. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம், நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று, இது அப்படி இல்லை, நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. 27, 1 யோவான் 2:27. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை, அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாக இருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. பாருங்க, இந்த அபிஷேகம் தான் லீதியாளுக்குள்ள போதித்து. இந்த அபிஷேகம் தான் அப்போஸ்தலர் 10:44 பேதுரு ப்ரீச் பண்ணும்போது அவங்க மேலே இறங்கினது. எஸ், அவங்க மேலே வசனத்தை கேட்ட யாவர் மேலும் இறங்கினது. எஸ், ஆமென். உங்களுக்கு போதிக்கிறது அந்த அபிஷேகம், உங்களுக்கு டீச் பண்ணும். அப்போ சபையில் இந்த அபிஷேகம் டீச் பண்ணும்போது எல்லாருக்குள்ளேயும் ஒரே இருதயம், ஒரே மனம் வரணும். அதான் ஆவிக்குரிய சபை. ஒன்று நான் இப்படி போகிறேன், ஒன்று நான் இப்படி போகிறேன், ஒன்று நான் அப்படி போகிறேன். ஆமென். இன்னும் ப்ராப்பர் அனாயிண்டிங்குள்ளே சீல்டு ஒன்றுக்குள்ளே சபை வரல. முத்திரை உங்களை இன்னும் சரியாக முத்திரை போட நீங்கள் இடம் கொடுக்கல. உங்கள் முத்திரை போடும்போது இப்படி விலகி ஓடுறீங்க, அப்படி ஓடுறீங்க. இப்படி ஓடினா மீட்கப்படும் நாளுக்கென்று அந்த முத்திரை எப்படி பெறுவீங்க? உங்களை எப்படி மீட்கப்படும் நாளுக்கென்று உங்களை கர்த்தர் அதுக்கு ஒரு முத்திரை இருக்குது. மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியானவர். இதில் நீங்கள் உண்மையாக இருந்தால் தான் அந்த இயேசு கிறிஸ்து வரும்போது அவர் ஒரு முத்திரை போட்டு இயேசு கிறிஸ்துவிட்ட கொடுப்பார். அந்த முத்திரையை பார்த்தா பிசாசு நடுங்கி போயிடும். மத்திய ஆகாயத்துக்கிட்ட நெருங்க முடியாது. வானமண்டல ஆவிகள் சூழ்ந்துடும் உங்களை. ஆமென். இந்த முத்திரை இல்லாதவன் போகவே முடியாது. அங்கே போக முடியாது. இங்கேயே அந்த கிறிஸ்து கையில் மாட்டிக்க வேண்டியது தான். ஆமென். அந்த முத்திரை இருக்கவங்க தான் அங்கே போகணும். மத்திய ஆகாயத்துக்கு போய் நிற்க முடியும். மத்திய ஆகாயத்தில் கொண்டு போய் தான் ஆவியானதை கொண்டு போய் அங்கே கொடுப்பார். இயேசு கிறிஸ்துட்ட கொடுப்பார். சோத்திரம். மணவாட்டி கையில் மணவாளன் கையில் மணவாட்டி ஒப்படைப்பார். ஆமென். இவையெல்லாம் இமைப்பொழுதில் நடக்கிற காரியங்கள். நீங்கள் அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போது நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது.
உங்களில் நிலைத்திருக்கிறது. ஆமென். abideth in you, abideth in you. ஆண்டவர் சொல்றார்ல, abide in me, என்னிலே நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். யோவான் 15 சொல்றாரு பார்த்தீங்களா, என்னிலே நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். இந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள இருந்தால்தான் ப்ரொடியூஸ் இட் செல்ஃப். அந்த அந்த அபிஷேகத்தில் நம்ம பார்த்தோம்ல, அந்த டைனமைட் கன்ஸ்ட்ரக்டிவ் பவர்லாம் பார்த்தோம்ல. எஸ், இந்த டுனாமிஸ்ங்கிற பதத்துக்கு உள்ள அர்த்தம்ல இங்கிலீஷில் பார்த்தோம்ல, எனர்ஜினா உள்ளுக்குள்ளே உங்களுக்கு ப்ரொடியூஸ், த டைனமோ ப்ரொடியூஸ் இட் செல்ஃப், உங்களை உருவாக்கிக்கிட்டே இருக்கும். எப்போவுமே உங்களைய ப்ராப்பராக உருவாக்கிக்கிட்டே இருக்குன்னா நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கலாம், உங்களுக்குள்ளே ப்ராப்பர் அனாயிண்டிங் இருக்குது. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. ஆமென். ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. ஏன் இப்படி செஞ்ச, ஏன் இப்படி பண்ண, ஏன் அற்ப விசுவாசி, ஏன் சந்தேகப்பட்ட, இப்படி கேட்கணும் அவசியமே இல்லை. ஆமென். பிரைஸ் காட். உண்மை. அப்படிப்பட்டவங்க ஏதாவது ஒரு பிரச்சனையில் வந்துட்டு இருக்கும்போது இன்றைக்கி ஜெபிச்சிங்களான்னு கேட்டாங்க, டக்குன்னு அழுதுருவாங்க. அந்த அபிஷேகம் இருக்கிறவங்க சில சமயத்தில் வீக்காக இருப்பாங்கன்னா அவங்கள்ட்ட கொஞ்சம் கேட்டாலே அழுதுருவாங்க. எஸ், ஐ லாஸ்ட், நான் தொலைச்சிட்டேன், என் கோடாரி காம்பை நான் தொலைச்சிட்டேன். ஆமென். கர்த்தரை கூட வருவார், எங்கே தொலைச்ச காட்டு, பலவீனங்களை உதவி செய்கிறேன் காட்டு, அவனும் காட்டுவான் கரெக்டாக. இந்த ப்ராப்பர் அனாயிண்டிங் இருந்தால் தான் நீங்கள் எங்கே எதை தொலைச்சிங்க, எதை மிஸ் பண்ணீங்கிறத உங்களால் சொல்ல முடியும். இல்லைனா எந்த இடத்துல நீங்கள் விழுந்தீங்க, எங்கே உங்களை பிசாசு மேற்கொண்டா, எங்கே உங்களே ஓவர் கம் பண்ணால் உங்களுக்கே தெரியாது. ஆமாம், இது உண்மை. கரெக்டாக காட்டுவீங்க நீங்கள், இங்கே தொலைச்சிட்டேன், இந்த இடத்துல மிஸ் பண்ணிட்டேன், இந்த இடத்துல நான் தவறு பண்ணிட்டேன், இந்த இடத்துல நான் மதியீனமாக சில காரியத்தை செஞ்சுட்டேன். எஸ், அது போதிக்கும், உங்களுக்கு அது போதிக்கும். எஸ், அந்த அபிஷேகம் சகலவற்றை குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. ஆமென். அப்படிப்பட்டவர்களை தேவன் என்ன செய்கிறார்னா சபைகளுக்குள்ளே அனுப்புகிறார். அதுதான் தீர்க்கதரிசிகளாக எபேசியரில் இருக்கு பாருங்க, 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரை, ஒரு பூரண புருஷர். சரி, பூரண புருஷர்னா என்ன? அதுதான், அது கொஞ்சம் இங்கிலீஷில் போட்டால் தெரியும். ஓகே. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமனப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராக வரைக்கும். இந்த பூரண புருஷர் இங்கிலீஷில் 11 வருது, தமிழில் 13 வரும். 13 படிங்க. இல்லை, நீங்கள் 13 படிங்க. இது அப்படியே இருக்கட்டும், அது அப்படியே இருக்கட்டும். அவர் சிலரை அப்போஸ்தலராகவும், இங்கிலீஷில் கீழே வருது பாருங்க, அதுதான் நான் அதை சொன்னேன். இங்கிலீஷில் கீழே அவர் சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை மேய்ப்பராகவும், போதகராகவும் ஏற்படுத்தினார். இவங்க தான் பூரண புருஷர். ஃபுல்னஸ் ஆஃப் ஸ்பிரிட், ஃபுல்னஸ் ஆஃப் அனாயிண்டிங், அதில் வர்றவங்கள தான் கர்த்தர் சபைக்குள்ளே அனுப்புகிறார். யாரெல்லாம் எப்படியெல்லாம் அனுப்புகிறார்? And he gave some apostles and some prophets and some evangelists and some pastors and teachers. இதெல்லாம் யாரு? நாட் பார்ட்லி, ஃபுல்னஸ் ஆஃப் பூரண புருஷர். அமேன். பூரண புருஷர், அந்த சீல். அமேன். எஸ். இப்போ நீங்கள் எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் 13ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்திலிருந்து வேகமாக படிப்பீங்களா? படிங்க. தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து. இது உண்மைங்க. இது நீங்கள் இப்படி பண்ணாலே ஒரு தீர்க்கதரிசியோடு தங்கியிருந்து அந்த நிழலுக்குள்ளே இருக்கிறவனை கர்த்தர் தீர்க்கதரிசியாகவே மாற்றுவார். இது உண்மை. இது ஒரு ஆழமான சப்ஜெக்ட். தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து
அவருடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவருடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். ஒரு ஊழியக்காரங்களோட, ஒரு தீர்க்கதரிசியோட, ஒரு ப்ராஃபட் யார் கூடயோ நீங்கள் ரொம்ப ஐக்கியம் வைத்து இருந்து பாருங்கள். ஊழியத்தில் அவங்களுக்கு உதவியாக, உடன் ஊழியமாக. எலிசாவின் கைக்கு தண்ணீர் வார்த்தவன் யார்? எலியாவின் கைக்கு தண்ணீர் வார்த்தவன் யார்? எலிசாவின் கைக்கு தண்ணி வார்த்தவன் யார்? கேயாசி. அவன் என்ன ஆனா? அப்படியே அதை பெற்றிருந்தான், நோ டவுட். அதனால தான் இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறவோன்னு சொன்னான். ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சோன்னா அந்த சீல்டுலேருந்து வெளியே போயிட்டான். அது வெளியில் போனவொன்னே அது ஃபெயிலியர் ஆகி போச்சு. ஆனால் அது எலியாவோடு கூட பின்பற்றி போனவன் யார்? நீர் எங்கே போனாலும் உண்மை விட மாட்டேன், நீர் போகிற இடத்துக்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்தில் அங்கு நானும் தங்குவேன். ரூத்து சொன்னா பார்த்தீங்களா? அந்த நகோமியுடைய அனாயிண்டிங், நகோமியோடைய அந்த 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 பேர்டன், அந்த ஃபுல்னஸ் அப்படியே யார் மேலே வந்துடுச்சு? ரூத் மேலே வந்துடுச்சு. நீங்கள் ரூத் 1:15 படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். நான் எங்கே போவேன்? நீ தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம். நீ மரிக்கும் இடத்தில் நானும் மரிப்பேன், நீ அடக்கம் பண்ணும் இடத்தில் நானும் அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறு எதுவும் உண்மையும் என்னையும் பிரிக்காது. எஸ், இதுதான் பூரணம். இது கிருபையின் பூரணம், அபிஷேகத்தின் பூரணம். இந்த பூரணம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபுல்னஸ். எஸ், ஆமென். அப்போது தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய முடிவை நன்றாய் சிந்தித்து அவருடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். பலவிதமான அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு தெரியாதிருங்கள். போஜன பதார்த்தங்களினால் அல்ல, கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்பட்டு. ஒரு சபையில் இருந்தா அந்த சபைக்கு என்ன அபிஷேகம் கொடுத்திருக்கிறார், அந்த சபையில் என்ன வார்த்தை மீண்டும் 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 ரிப்பீட்டடாக வந்துட்டுருக்கு, எது நம்ம கதவை தட்டுது, எது நம்மளை டச் பண்ணுது, எது நம்மளை உடைக்குது, எது நம்மளை உருவாக்குது, அதில் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனித்தாதான் அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். எல்லாக்காட்டி நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள முடியாது. என்ன செய்வீங்க? பலவித அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு தெரியாதிருங்கள். போஜன பதார்த்தங்களால் அல்ல, கிருபையினாலே ஸ்திரப்படுகிறது, இருதயம் ஸ்திரப்படுகிறது நல்லது. போஜன பதார்த்தங்களில் முயற்சி செய்கிறவர்கள் பலனடையவில்லையே. படிங்க. நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு, அதற்குரியவைகளை புசிக்கிறதற்கு குடாரத்தில் ஆராதனை செய்கிறவர்களுக்கு அதிகாரம் இல்லை. ஏனென்றால் எந்த மிருகங்களுடைய ரத்தம் பாவங்களின் நிமித்தமாக பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரதான ஆசாரனாலே கொண்டு வரப்படுகிறதோ, அந்த மிருகங்களின் உடல்கள் பாளையத்துக்கு புறம்பே சுட்டெரிக்கப்படும். அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். 17 படிங்க. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் அவர்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடு அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க மாட்டாது. நீங்கள் பயிற்சி வைக்கவும் முடியாது, பழக்க வைக்கவும் முடியாது. ஆமென். நீங்கள் அது ஒரு ஃபுல்னஸ் இதிலே வராது. அப்போ த ஸ்பிரிட் ஹாஸ் ஆல்சோ சீல்ட் அஸ். 2 Corinthians 1:22 அவர் நம்மை முத்தரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தையும் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். எபேசியர் 1:13 நாம் பார்த்தோம். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். இந்த முத்திரை தான் நமக்கு என்ன முத்திரைன்னா, இந்த முத்திரை ஓனர்ஷிப்பை குறிக்கிறது. என்னது? ஓனர்ஷிப். நான் சொன்னால ரிடம்ஷன். சாரி, என்ன பார்த்தோம் அதில்? given the earnest of the spirit, earnest a down payment and guarantee security. செக்யூரிட்டி. இந்த செக்யூரிட்டி இது ஓனர்ஷிப்பை குறிக்கிறது. அவர் நம்மேல் முத்திரை போடுவதின் நோக்கம், அவர் நம்மை கிரயம் கொடுத்து வாங்கியிருக்கிறார்.
இதைத்தான் 1 கொரிந்தியர்ல 6ஆம் அதிகாரம் 19 அதனுடைய 20 வசனத்துல 1 கொரிந்தியர் 6:19-20. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. அது இங்கிலீஷ்ல படிப்பா கொஞ்சம். வாட்? நோ ஏ நாட் which is in you. But and ye are not your own. And ye are not your own. நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. நீங்க டவுன் பேமெண்ட், நீங்க செக்யூரிட்டி, சீல்டு ஒன், முத்திரை போட்டிருக்கிறார் உங்களை. நீங்கள் உங்களுடையவர்களே அல்ல. அடுத்த வசனம் 20. பார்த்தீங்களா? கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறீர்களே. எஸ், கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறீர்களே. For ye are bought with a price. கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறீங்க. உங்களை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். ஆமென். உங்களை கர்த்தர் கிரயம் கொடுத்து வாங்கியிருக்கிறார். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்கிறது. It also means security and protection. Protection என்னது? பாதுகாப்பு. நீங்கள் அந்த பாதுகாப்புக்குள்ளே வரீங்க, அந்த செக்யூரிட்டி சீலுக்குள்ளே நீங்கள் வரீங்க. ஆமென். இன்னொரு another use for seal is as a mark of authority. இன்னொரு சீல் இருக்குது. இது ஓனர்ஷிப், இது கிரயத்துக்கு பர்ச்சேஸ்டு ஒன். இன்னொரு சீல், அது சீலுக்கு இன்னொரு இடத்துல எப்படி வருதுன்னா அத்தாரிட்டின்னா என்னது? அதிகாரம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால், பார்த்தீங்களா, நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாக இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாக இருப்பீர்கள். இன்னைக்கு செய்தி தலைப்பு என்னது நமக்கு? பரிசுத்த ஆவியானவர் விசுவாசிக்கிற பாவிக்குள்ளே பாவியை முத்திரை போடுகிறார். பாவியாக இருக்கும்போது நம்முடைய லைஃப் எப்படி இருந்தது? ஃப்ளஷ், மாம்சம். பார்ன் அகெயினில் வரும்போது ஸ்பிரிட் நேச்சர். புரியுதா? அப்போ இந்த முத்திரை நம்முடைய அது உலக தோற்றத்துக்கு முன்பாக நம்மளை தெரிந்து கொண்டார் என்று நம்ம பார்த்தோம் இல்லையா? ஆமென். உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நம்மை அவர் தெரிந்து கொண்டார் என்று பார்த்தோம். எபேசியரில் 1ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தில் சோசன் என்று பார்த்தோம். 5ஆம் வசனத்தில் அடாப்டட் என்று பார்த்தோம். 6ஆம் வசனத்தில் அக்செப்டட், அங்கீகரிக்கப்படுகிறது. ஆமென். இப்படி ப்ராசஸில் வந்து தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாக இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாக இருப்பீர்கள். அதுக்கு பிறகு உங்கள்கிட்ட ஃப்ளஷ் ரொம்ப கிரியேட் செய்யாது. நாளுக்கு நாள் அந்த ஃப்ளஷினுடைய வீரியம் குறைஞ்சிட்டே வரும். இங்கிலீஷில் படி நல்லா புரியும். பட் ye are not in the flesh, but in the spirit. But in the spirit. If in fact இல்லை அதில் if so be that the spirit of God dwell in you. Now if any man have not the spirit of Christ, he is none of his. அவருடையவன் அல்ல. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அதாவது என்ன அர்த்தம்? தேவனுடைய ஆவினா யாருடைய ஆவி? பிதாவினுடைய ஆவி. நல்லா கவனிக்கணும். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாக இராமல், ஆதாம் ஊதப்பட்ட பிற்பாடு அவன் மாம்சத்துக்கு உட்பட்டவன் கிடையாது. இஸ் இமேஜ், அவருடைய பிரீத் இஸ் அ ஸ்பிரிட் நேச்சர். புரியுதா? ஆமென். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன். இப்போ நமக்குள்ள அது என்ன வந்துடுச்சு? இயேசு கிறிஸ்து மூலமாக மாம்சத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்து பரிசுத்த ஆவிக்குள்ளே மறுபடியும் பிறந்து கிரைஸ்ட் அனாயிண்டட், கிறிஸ்துவின் அபிஷேகம் நமக்குள்ளே இருக்கிறதுனால சத்துரு நம்மளை தொட முடியாது. ஆதாம் விழுந்தது போல நம்ம விழ முடியாது. கேர்ஃபுல், நம்மளை விழ வைக்க முடியாது. இங்கே தான் இந்த அனாயிண்டிங் வேலை செய்யுது, இந்த சீல் ஒன்று வேலை செய்யுது. ஆமென். ஆதாமுக்கு அப்படியே கொடுத்த கர்த்தர் நமக்கு அப்படி இல்லை. ஆதாம் இருக்கும்போது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்படலை. நமக்கு இன்றைக்கி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது.
யாத்திராமம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த ரத்தம் உங்களுக்கு அடையாளம். எஸ், அடையாளம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்கள் வீட்டையே கரையும் கொடுத்து வாங்கியிருக்கும். அப்போஸ்தலர் 20:28 பாருங்கள், சுய ரத்தத்தினாலே சம்பாதித்த சபை உங்களை பர்ச்சேஸ்ட் ஓன் பிளட் பர்ச்சேஸ்ட். இத்தனை திரளான சாட்சிகள் நம்மளை சூழ்ந்து தான் ஹோலி ஸ்பிரிட் கையில் வருது, பரிசுத்த ஆவி அந்த கையில் வருது. அவர் போடுகிற முத்திரை அப்படியே கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மை புதிதாக்குகிறது. கடைசியாக பரிசுத்த ஆவியானவர் நம் மற்றவர்களுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு உதவுகிறார். ஆமென். மற்றவர்களுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு நம்ம அங்கே பார்த்தோம்ல, எபேசியரில் 4ஆம் அதிகாரத்தில் 4ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தில் நாம் பார்த்தோம்ல, நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் மன்னிக்கவும் சிலரை அப்போஸ்தலராக, சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை போதும். அப்போ நம்மளையும் 2 கொரிந்தியரில் 1ஆம் அதிகாரம் 23-24 படி. மேலும் நான் உங்களை தப்பவிடும்படிக்கு இதுவரைக்கும் கொரிந்து பட்டணத்திற்கு வராதிருக்கிறேன் என்று என் ஆத்துமாவின் பேரில் தேவனே சாட்சியாக கோருகிறேன். உங்கள் விசுவாசத்திற்கு நாங்கள் அதிகாரிகளாய் இராமல் உங்கள் சந்தோஷத்திற்கு சகாயராய் இருக்கிறோம். விசுவாசத்தினாலே நிலை நிற்கிறீர்களே. பாருங்க, இப்போ பவுல் அங்கே அந்த ஸ்தானத்தை எடுக்கிறார். இட்ஸ் த கோஆப்ரேஷன் மீன்ஸ் என்னது? நீங்கள் 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரத்தில் 6, 7, 2 வசனங்களை படிங்க. 1 சாமுவேல் 14, 14, 6, 7. யோனத்தான் தன் ஆயுததாரியாகிய வாலிபனை நோக்கி, விருத்த சேதனம் இல்லாதவர்களுடைய அந்த தானியத்திற்கு போவோம் வா. பாருங்க, விருத்த சேதனம் இல்லாத அந்த தானியத்திற்கு. அப்போ அவங்க யாரு? விருத்த சேதனம் அடையாதவங்க, அவங்க விருத்த சேதனம் பெறாதவங்க. அவங்க யாரு? ஃப்ளஷ், மாம்சம், பாவிகள்னே சொல்லலாம். அங்கே போவோம் அப்படின்னு யாரை கூப்பிடுறான்? தன் ஆயுததாரியை. அது போடம்பா. 1 சாமுவேல் 14, 1 சாமுவேல் 14, 6, 7. அங்கே போவோம் வா. அந்த ஆயுததாரிக்கு என்ன பேர் இங்கிலீஷில் போட்டிருக்குன்னா ஆர்மர் பேரர். கரெக்ட், அதுதான் இங்கிலீஷில் போட சொன்னேன். ஓகே. பேர் ஆர்மர். 7th and 7வது வசனத்தில் இருக்கு. அதான் ஆர்மர் பேரர், யங் ஆர்மர் பேரர். இந்த யங் ஆர்மர் பேரர் யாரை குறிக்குதுன்னா ஹோலி ஸ்பிரிட். ஆமென். ஆயுததாரி. ஆமாம், அந்த ஒரு ஆயுததாரியோடு தான் அத்தனை ஆயிரம் பெலிஸ்தர்களை யோனத்தான் முறியடிப்பான். அந்த ஒரு ஆயுததாரி, சைன் ஆஃப் ஆர்மர் பேரர். இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஆயுததாரி யாரு? ஆவியின் பட்டயத்தை நமக்கு தந்து நம்மளை யுத்த காலத்துக்கு கொண்டு போகிறவர் யார்? ஸ்பிரிச்சுவல் ஷீல்டு, ஹெல்மெட். பார்த்துருக்கோம்ல, எபேசியர் 6 இருக்குல்ல, சத்தியம் என்னும் கச்சை, ஆவியின் பட்டயம், இஸ் ஆர்மர் பேரர். ஆமென். எஸ். அப்போ நம்மோடு கூட வருகிறவர், முத்திரை போட்டு வருகிறவர், முத்திரையிட்டு வருகிறவர். என்ன கேட்குறான் பாருங்க, யோனத்தான் தன் ஆயுததாரியாகிய வாலிபனை நோக்கி, விருத்த சேதனம் இல்லாதவருடைய அந்த தானியத்திற்கு போவோம் வா. ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். அநேக பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடை இல்லை. நீங்கள் ஆர்மர் பேராக மாறணும். ஷீல்டு ஒன்று பட்டுட்டா போகணும், தீர்க்கதரிசியாக வரணும், அப்படி தான் வரணும், இப்படி தான். ஷீல்டு உருவ கடந்து உங்கள் மேலே முத்திரை போடணும். கர்த்தர் பெருமூச்சு விட்டு அழுகுறீங்க, அவரை மாதிரியே உங்களுக்கு ஸ்பிரிட் இருக்கு. பெருமூச்சு விட்டு அழுகிற மனுபுத்திரர்கள் மேலே முத்திரை போடு. சபைக்காக பெருமூச்சு விட்டு அழுகிறாங்க, அழணும். பாவிகளுக்காக பெருமூச்சு விட்டு அழணும். பின்வாங்கி போனவங்களுக்காக பெருமூச்சு விட்டு அழணும். ஆமென். நீ அப்படி அழாத பட்சத்தில்
அந்த ஐஸ்வர்யவானுக்கு நடந்தது பாருங்கள் லூக்கா 16 அதே மாதிரி நமக்கும் நடக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகாது. எந்த தவறும் பண்ணலை, எந்த பாவமும் பண்ணல, எந்த தப்பும் செய்யல. அவன் என்ன செய்தான்? லாசரு ஒரு பருக்கள் நிறைந்தவனாக என் வாசல் அருகே கிடந்தான். அவனை ஜஸ்ட் இக்னோர், கண்டுக்கவே இல்லை. சபைக்கு வந்தால் கண்டுக்காமலும் இருக்கக்கூடாது, யாரையும் கண்டுக்காமல் இருக்கக்கூடாது. அவங்க என்ன ஆவியில் இருக்காங்க, அவங்க என்ன பிரச்சனையில் இருக்காங்க கண்டுபிடிச்சிடணும். உங்களுக்குள்ள ப்ராப்பர் அனாயிண்டிங் இருந்தால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் கண்டுபிடிச்சி அவங்களுக்காக ஜெபிக்கணும். அவங்க தனிமையாக இருக்கும்போது கேட்கணும், அவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கா, இந்த ப்ராப்ளம் இருக்கா. ஆமென். உங்கள்கிட்ட சொல்லுவாங்க இருக்குது, இப்படிலாம் இருக்குது. அதுக்கு தான் அந்த வீடு சந்திக்கிறதுக்கெல்லாம் உங்களெல்லாம் அனுப்புறது அதுக்கு தான். ஆமென். ஒரு வீட்டுக்கு போனால் அந்த வீட்டில் விசாரிக்கணும், என்ன இருக்குது, என்ன பிரச்சனை இருக்குது. உள்ளே போனோடனே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அந்த வீட்டினுடைய சூழ்நிலை அப்படியே உங்களுக்கு ஆண்டவர் காமிச்சிருவார். உண்மை. 7ஆம் வசனம். அப்பொழுது அவன் ஆயுததாரி அவனை பார்த்து, உம்முடைய இருதயத்தில் இருக்கிறபடி எல்லாம் செய்யும், அப்படியே போ, இதோ உம்முடைய மனதுக்கு ஏற்றபடி. அப்பொழுது அவன் ஆயுததாரி அவனை பார்த்து, உம்முடைய இருதயத்தில் இருக்கிறதுபடி எல்லாம் செய்யும், அப்படியே போ, இதோ உம்முடைய மனதுக்கு ஏற்றபடி நானும் உம்மோடே கூட வருகிறேன் என்றான். அது ஆம்பிளிஃபையர் வெர்ஷன்ல படி. And his armor bearer said to him, do everything that is in your heart, mine. கிதியோனிடத்துல கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு கூட. எந்த பலத்தோட? யாருடைய பலம்? அங்கதான் தப்பு பண்றோம். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். எந்த கல்லின் மேல்? பேதுருவாய கல்லு மேலா? இப்படிதான் நிறைய பேர் குழப்பிட்டு இருப்பாங்க. இயேசு இந்த கல். ஆமென். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடனா எந்த பலம்? உனக்கு இருக்கிற பலத்தோட கூட போ. உனக்கு இருக்கிற பலத்தோட கூட போ. உன்னை அனுப்புகிறவர் கீழே ஏன் அப்படி சொல்றாரு? கீழே ஏன் கர்த்தர் அப்படி சொல்றாரு? உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? அப்படின்னா யாருடைய பலன்? அவருடைய பலன். ஆனால் அங்கே எப்படி போட்டிருக்கு? நியாயாதிபதிகள் 6 பாருங்க. பாருங்க. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். அத அங்க படி. நீங்க அது படி, அதுல படி. Judges 6:14. And the Lord turned to him and said, go in this strength of yours. Go, நல்லா போட்டுருக்கு பாருங்க. Go in this strength of yours and save Israel from the hand of Midian. Amen. Yes. In this strength. உன்னை அனுப்புகிறவர் நான் அல்ல. அது சொல்லிட்டு கீழே அப்படி சொல்றாரு, உன்னை அனுப்புகிறவர் நான். அப்போ என் பலத்துல தான் நீ போகணும். கிதியோன் பலத்தில் போனால் ஒன்றும் நடக்காது. கிதியோன் பலத்தில் போனால் ஒன்றுமே நடக்காது. கர்த்தருடைய பலம். கிதியோனுக்கு என்ன பலம் இருக்குது? கிதியோன் தான் சொல்கிறானே, என் குடும்பம் சரியாது, பயந்து வா, நான் எதனால் மீதியான ரட்சிப்பேன்னு தான் கேட்குறானே. ஆமாம். ஓகே. அப்போ நீங்கள் 2 ராஜாக்களில் பாருங்கள், 6ஆம் அதிகாரம் 1-3 வசனம். தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவை நோக்கி, இதோ நாங்கள் உம்முடன் குடியிருக்கிற இந்த இடம் எங்களுக்கு நெருக்கமாய் இருக்கிறது. நாங்கள் யோர்தான் மட்டும் போய் அவ்விடத்தில் ஒவ்வொருவர் ஒவ்வொரு உத்திரத்தை வெட்டி குடியிருக்க அங்கே எங்களுக்கு ஒரு இடத்தை உண்டாக்குவோம் என்றார்கள். அதற்கு அவன் போங்கள் என்றான். அவர்கள் ஒருவன், நீர் தயவு செய்து உமது அடியாரோட கூட வர வேண்டும் என்றான். பாத்தீங்களா? சொன்ன உடனே நான் வர்றேன்னு சொன்னாரா? அதற்கு அவன் சொன்ன உடனே நாங்கள் போய் உத்திரத்தை வெட்டி உண்டாக்குவோம் சொன்ன உடனே அவன் என்ன சொல்கிறாரு? போங்க, நீங்கள் போங்க. எஸ், ஆவியானுட்டு ஒரு சுபாவம் உண்டு. நீங்கள் வாருன்னு அழைச்சாதான் வருவார். நல்லா நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பரிசுத்த ஆவியானுடைய சுபாவம். ஆமென். கம் ஹோலி ஸ்பிரிட். ஆமென். நீங்கள் கூப்பிடணும். பாட்டு கூட பாடுறாருல, ஃபாதர் வாரும் தூய ஆவியே பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ. ஆமென். ஆமென். அப்போ
நம்ம கூப்பிடணும், கம் ஹோலி ஸ்பிரிட், கம் ஹோலி ஸ்பிரிட். இயேசு மகிமை அடைந்த பிறகு பாருங்கள், ஸ்பிரிச்சுவல் கம் வித் அஸ், கம் அண்ட் டைன் வித் அஸ். அவங்க கூப்பிட்றாங்க. அப்புறம் போகிறவர் போல் காணப்படுறார். ஆனால் அவங்க வாரம் எங்களோட தங்கியிருன்னு எம்மாவு சீஷர்கள் கூப்பிடும்போது தான் போகிறார். அவங்க மட்டும் கூப்பிடலைன்னா இயேசு அந்த வழியாக போயிருப்பார். ஒரு ஆழமான காரியம். மகிமை அடைந்த இயேசு, மகிமைக்கு முன்பாக இயேசுவா வாலியன்றா போவார். உங்களிடத்தில் எத்தனை பேருக்கு எத்தனை மீன் இருக்குது அதெல்லாம் கேட்பார். நீங்கள் மகிமை அடைந்த பிறகு இயேசுவை பாருங்கள். டோட்டலி ஸ்பிரிட், டோட்டலி ஸ்பிரிட் கண்ட்ரோல், டோட்டலி ஸ்பிரிட், டோட்டலி க்ளோரியஸ் பவர். ஹல்லேலூயா. ரொம்ப ஆழமான காரியம். அவங்க சொல்கிறாங்க பாருங்கள், அவர்களில் ஒருவன் நீ தயவு செய்து உமது அடியாரோடே கூட வர வேண்டும். அப்படி வந்தனால தான் அவங்க மிஸ் பண்ணால் கூட இவங்க இன்னொரு வாட்டி ஜெபம் பண்ணும்போது அது இடத்த காட்டு, நான் எடுத்து கொடுக்குறேன்னு எடுத்து கொடுக்குறார். கோடாரியை விட்டுறாங்கல்ல, தொலையை விட்டுறாங்கல்ல, நீ தயவு செய்து உன் அடியாரோடு கூட வர வேண்டும் என்றான். அதற்கு அவன், இதுவும் யாருக்கு அடையாளம்? ஹோலி ஸ்பிரிட். ஆர்மர் பியரருக்கும் ஹோலி ஸ்பிரிட்டுக்கு அடையாளம், இதுவும் ஹோலி ஸ்பிரிட்டுக்கு அடையாளம். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ். ஆமென். நெகேமியா புஸ்தகம் அது மாத்திரம் படிப்போம், ஜெபம் பண்ணுவோம். 4ஆம் அதிகாரம் 16, 17. அன்று முதற்கொண்டு என் வேலைக்காரரில் பாதி பேர் வேலை செய்தார்கள், பாதி பேர் ஈட்டிகளையும் பரிசைகளையும் வில்லுகளையும் கவசங்களையும் பிடித்து நின்றார்கள். அதிகாரிகள் யூதா வம்சத்தார் எல்லாருக்கும் பின்னாக நின்றார்கள். அலங்கத்திலே கட்டுகிறவர்களும் சுமை சுமக்கிறவர்களும் சுமை ஏற்றுகிறவர்களும் அவரவர் ஒரு கையினாலே வேலை செய்து மறு கையினாலே ஆயுதம் பிடித்திருந்தார்கள். ஆமென். அலங்கத்தில் கட்டுகிறவர்களும் சுமை சுமக்கிறவர்களும் சுமை ஏற்றுகிறவர்களும் அவரவர் ஒரு கையினாலே வேலை செய்து மறு கையினாலே ஆயுதங்களை பிடித்து. ஸோ ஆயுததாரியாகிய கர்த்தர், ஆமென், நம்மோடு கூட வரும்படியாக எப்போ நம்மோடு கூட வருவார்? அவர் நம்மை முத்தரிக்கும். ஆமென். 2 கொரிந்தியர் 1:22 படிங்க, நம்ம ஜெபம் பண்ணுவோம். அவர் நம்மை முத்தரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தையும் கொடுத்திருக்கிறார். ஆவி என்னும் அச்சாரத்தை கொடுத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். முழந்தால் படி. பிரைஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களோடு கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்ம அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. சீல்டு. அமேன். விசுவாசிக்கிற ஆவியானவர் விசுவாசிக்கிற பாவியை முத்திரை போடு. ஆண்டவரே, எங்களை முத்திரை போடுகிற கர்த்தர், சத்திய வசனத்தை கேட்டு நாங்கள் விசுவாசிகளான போது வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் எங்களை முத்திரை போட்டு வைத்திருக்கிறீர். அவருக்குள் எங்களை சகலவற்றிலும் ஞானத்திலும் அறிவிலும் பலத்திலும் கிருபையிலும் மேன்மையிலும் எங்களை முத்திரையிட்டிருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அந்த முத்திரையை பெற்ற நாங்கள், ஆண்டவரே, நீர் எங்களுக்காக எப்படி முத்திரை பெற்றவர்களுக்காக செபிக்க வல்லமையுடையவராக இருக்கிறீர் ஐயா. பெருமூச்சோடு வேண்டுதல் செய்ய வல்லமையுடையவராக இருக்கிறீர். ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிந்து ஆண்டவர் எங்களுக்காக நீ செபிக்கிறீர். ஆமென். அந்த ஜபாவியை பெற்ற நாங்கள் செபிக்காமல் இருக்கக்கூடாது சுவாமி. இன்றைக்கு ஒரு ஜபாவியை கர்த்தர் சபையில் ஊற்றணும். இன்றைக்கு ஒரு விண்ணப்பத்தின் ஆவியை, வேண்டுதலின் ஆவியை ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு நீ தரணும். பெருமூச்சோடு செபிக்கிற பிள்ளைகளாக, பெருமூச்சோடு வேண்டுதல் செய்கிற பிள்ளைகளாக. எசேக்கியேல் 9:4 நாங்கள் பார்த்தது பொழுது, எருசலேம் நகரம் எங்கும் உருவப்போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளை நிமித்தம் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷர்களின் நெற்றியிலே அடையாளம் போடு என்று சொல்லியிருக்கிறீரே. அடையாளம் போடப்பட்ட ஒருவனையும் கிட்டி சேராதே என்று சொல்லி வெளிப்படுத்தின விசேஷத்தில் நீ சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரே, அடையாளம் போடப்பட்ட பிள்ளைகளாக, முத்திரை போடப்பட்ட பிள்ளைகளாக, பரிசுத்த ஆவிக்குள்ளாக மாற்றப்பட்ட பிள்ளைகளாக கர்த்தர் தம்முடைய சபையை மாற்ற செபிக்கிறேன். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோர் சிறியோர் ஒவ்வொருவர் மேலும் முத்திரை போட செபிக்கிறேன். உங்கள் sealed anointing right now Lord, fill with your mighty presence of, fill with your mighty power of, fill with your mighty, amen, glorious power. கர்த்தருடைய மகிமையின் வல்லமை உடைய பிள்ளைகளை நிரப்ப செபிக்கிறேன், நிரப்ப செபிக்கிறேன், நிரப்ப செபிக்கிறேன்.
உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரையிலும் நிரப்பி ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, முழு உள்ளமேடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, செய்த சகல நன்மை விவகாரங்களையும் ஒருபோதும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாவரும் கர்த்தருடைய நாமத்தினாலே ஒருவருக்கொருவர் வாழ்த்த சொல்லிவிடு.